வணக்கம். திஸ் இஸ் கேடிஎஸ் முகுந்தன். இந்த பதிவில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். கடந்த 2 நாட்களாக கேரளாவில் ஏற்பட்ட ஒரு மரணம். தீபக் என்ற ஒரு இளைஞர், ஒரு வாலிபர் தற்கொலை செய்து கொண்டார். இதுக்கான காரணம் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோஷியல் மீடியா வெறி. ஒரு பெண் பேருந்தில் அந்த நபர் தன்னிடம் தப்பாக நடந்துக்கிற முயற்சி பண்ணுறார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரீல்ஸ் போட்டு அது மூலமாக நிறைய ஃபாலோவர்ஸை சேர்க்கணும் அப்படின்னு இயல்பாக நடந்த ஒரு விஷயத்தை பூதாகாரமாக்கி அந்த மனிதருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருந்தாங்க. இன்று அந்த நபர் உயிருடன் இல்லை. 2 முக்கியமான விஷயங்களை இந்த சம்பவத்தின் மூலம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சோஷியல் மீடியாவில் ரியாக்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. நாட்டில் ஒரு பிரச்சனை, ஒரு இனக்கலவரம், மதக்கலவரம், எல்லையில் பேராபத்து அப்படின்னும்போது இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய வீரம் பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்கும். சத்ரபதி சிவாஜியோ இல்லை சேர சோழ பாண்டியர்களுக்கு கூட அந்த வீரம் இருந்திருக்குமான்னு தெரியலை. பொங்கி எழுவோம். அந்த பொங்கி எழுறதை விட அதற்கு அடுத்தது உருப்படியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம்னா நம்மாலான உதவிகள். உதாரணத்துக்கு எல்லையில் பதட்டம் அப்படின்னும் பொழுது இராணுவ வீரர்களுக்கான நிதி, இல்லை இந்த சோஷியல் மீடியா மூலமாக அவர்களுக்கான ஒரு மாரல் சப்போர்ட் பண்ணுறோமா? நிச்சயமாக இல்லை. இதை கொன்று தீர வேண்டும், இதை எரித்து விட வேண்டும், இதை ஒழித்து விட வேண்டும் சொல்லி கமெண்ட் போட்டுட்டு கடந்து போயிடும். இத்தகைய வீரம் யாருக்கு பயன் தரும்? நாமே தேத்திக்கிறோம். நான் கூட ஒரு சோஷியல் மீடியாவில் ரெஸ்பாண்ட் பண்ணேன் அப்படின்ட்டு. நல்ல விஷயத்துக்கு பண்ணும்போது பாதகம் இல்லை. ஆனால் அது போல் தவறான ஒரு விஷயம், ஒரு மனிதரை தவறாக சித்தரித்து காட்டிய போது அந்த மனிதரின் உயிர் எடுப்பதற்கு உங்கள் கமெண்ட்டும் ஒரு காரணமாக இருந்துவிட போகிறது. கவனமாக இருங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் கமெண்ட் போடலைன்னா யாரும் அழப்போகிறது கிடையாது. சோஷியல் மீடியாவில் கிடைக்கக்கூடிய கமெண்ட், அது கிடைக்கக்கூடிய லைக்ஸ் உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போக போகிறது கிடையாது. எந்தவித உபயோகம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு உணர்ச்சி வசப்படாதீர்கள். இதுதான் முதல் விஷயம். 2வது, தீபக் என்ற அந்த நபர் இப்படி ஒரு சமூக தாக்குதலுக்கு உள்ளான பொழுது தற்கொலைக்கு தூண்டும் அளவு அவர் மனம் போயிருக்குன்னா அவருக்கு நெருக்கமானவங்க யாரும் இல்லையா? தாய் தந்தையர் ஓகே, வயசானவங்க, வேறு யாரும் இல்லையா? நட்பு வட்டாரம் யாரும் இல்லையா? கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். எத்தனை பேரின் குறைகளுக்கு நீங்கள் செவியாக இருக்கிறீர்கள்? ஏதோ ஒரு பிரச்சனைனா உங்கள் ஃபோன் நம்பர் எத்தனை பேருக்கு ஞாபகம் வருது? இதில் ஜெயிச்சு காட்டுங்க. ஃபாலோயர்ஸ் கவுண்டோ இல்லை லைக்ஸ் கவுண்டோ முக்கியம் இல்லை. எத்தனை பேரோட எமர்ஜென்சி கான்டாக்ட் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்க? எத்தனை பேர் தங்களுடைய நெருக்கடியான காலகட்டத்தில் உங்களை தொடர்பு கொள்கிறாங்க? இதுதான் உண்மையான வீரம், உண்மையான ஒழுக்கம், உண்மையான வாழ்க்கை. எனதருமை நண்பர்களே, இனிமேல் சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணும்பொழுது கமெண்ட் செக்ஷன் போகும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதை உணர்வை கையாளுங்க. உண்மை என்னன்னு தெரியாமல் நீங்கள் போடக்கூடிய அந்த ஒரு கமெண்ட் ஒரு உயிரை எடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. அதே சமயத்திலே நீங்கள் தரக்கூடிய நம்பிக்கை ஒரு உயிரை காக்க வல்லது. ஆகவே இன்னிலிருந்தாவது இந்த ரீல்ஸ் பார்க்கும்பொழுதோ இல்லை ஒரு போஸ்ட் பார்க்கும்பொழுதோ ஸ்டோரி பார்க்கும்பொழுதோ கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இதற்கு அருகதையானவர்களா, இது உண்மை தெரிஞ்சுதான் போடுறோமான்றது தெரிஞ்சுக்குங்க. உங்களை சுற்றி இருக்கும் உங்கள் சுற்றத்தாரையும் நட்பையும் ஒரு முறை பாருங்கள். எத்தனை பேருக்கு நீங்கள் தோள் கொடுக்க தயாராக இருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு அதை உணர்த்தி இருக்கிறீர்கள்? இதில் கொஞ்சம் கௌரவம் பார்ப்போம். நான் ஏன் சொல்லணும், அவன் தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் கௌரவம் பார்ப்போம். இதில் கௌரவம் பார்க்காதீர்கள். ஆகவே எனதருமை நண்பர்களே, இன்று முதல் நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியாவை கவனமாக கையாளுங்கள். கமெண்ட்ஸை கவனமாக கையாளுங்கள். நன்றி, வணக்கம்.